ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு முந்தைய ஆண்டு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 50 கேள்வியை பார்த்து முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்க்குறதோட நிற்காமல் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் மறந்தாப்பில் லைக் போடாமல் போயிடுறீங்க. லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க, சரிங்களா? சரி, ஓகே. இன்றைய கேள்விகளை பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, என்று கொள் அம்ம இவை எவ்வகை சொற்கள் என்பதை கண்டறிக. இதெல்லாமே எந்த டைப்பான சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, என்றுனா என்ன, கொள்ளுனா என்ன, அம்மன்னா என்ன? விடையை பார்க்கலாங்களா? இவை எல்லாமே இடைச்சொற்கள். இரண்டாவது கேள்வி, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். எவ்வகையான எச்சம், அதாவது நோயின்றி இதை சொல்கிறாங்க. நோயின்றி என்பது எவ்வகையான எச்சம்? விடையை பார்க்கலாங்களா? விடை குறிப்பு வினை எச்சம். மூன்றாவது கேள்வி, பண்ணொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல். பண்ணொடு தமிழொப்பாயின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்க்கலாங்களா? விடை தேவாரம். நான்காவது கேள்வி, 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 10 வரைக்கும் இருக்கும், சரிங்களா? நான் மனப்பாடமே பண்ணிட்டேன். காவும் காச்சாரு சாயே ஆ கு காஜீரோ, இப்படி நீங்களும் மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சா. ஐந்தாவது கேள்வி, மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா. மாணவர்களை பார்த்து உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா எந்த டைப்பான வினான்னு கேட்டிருக்காங்க. விடை குழல் வினா. ஆறாவது கேள்வி, பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுக. கீழே இருக்கிற மரபு தொடரில் எது பொருந்தாததோ அதை கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கோழி கூவும் என்பது பொருந்தாதது. குயில் கூவும் கரெக்டு, மயில் ஆகவும் கரெக்டு, கிளி பேசும் கரெக்டு, கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். அடுத்து 7வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கீழே இருக்கிற சொற்களை கரெக்டான வரிசையில் அமைக்க சொல்கிறாங்க. எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை பி த ஆன்சர். மண்ணில் புதுமை மலருக்குள் மனம் வைத்தாய், இதுதான் கரெக்டு. 8வது கேள்வி, திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை. திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 658 பாடல்கள் இருக்கும். 9வது கேள்வி, சொல்லிசை அளபடையை தேர்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது சொல்லிசை அளபடைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை தளியி என்பது சொல்லிசை அளபடை. 10வது கேள்வி, பிரித்து எழுதுக. வெவ்விருப்பாணி, இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். வெவ்விருப்பாணி. விடையை பார்க்கலாங்களா? வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. 11வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? பையுள் அப்படின்னா இன்பம் கிடையாது, இதுதான் தப்பு. விபுதர்னா புலவர், பணவன்னா அந்தணன், அழுகுனா இரவு. பையுள் அப்படின்னா என்ன? இது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தெரியாத நண்பர்கள் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 12வது கேள்வி, பிரித்து எழுதுக. நன்கணியர், இதை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். நன்கணியர். விடையை பார்க்கலாங்களா? நன்கு கூட்டல் அணியர். 13வது கேள்வி, பொறுத்துக. அதாவது மதுர கவி, ஆசு கவி, வித்தார கவி, சித்திர கவி, இதை கொடுத்துட்டு கரெக்டாக பொறுத்து சொல்கிறாங்க. ஒரு தீர்ப்பின்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? வைதருப்பம் என்பது ஆசு கவி, கௌடம் என்பது மதுர கவி, பாஞ்சாலம் அப்படிங்கிறது சித்திர கவி, மாகதம் அப்படிங்கிறது பித்தார கவி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர்.
14வது கேள்வி, விளம்பி என்பது எந்த வகையான பெயர்? விளம்பி என்பது எந்த வகையான பெயர்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விளம்பி என்பது ஊர் பெயர். 15வது கேள்வி, அற்புத பல ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொன் என்று பாடியவர் யார்? அற்புத பல ஆவணங்காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட அப்படின்னு வரும். இந்த பாட்டை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சுந்தரர். 16வது கேள்வி, சங்க நூல்களுக்கு பிறகு தோன்றிய நூல்களின் தொகுப்பு. சங்க காலம்னு ஒன்று இருக்குது. சங்க காலத்துக்கு பிறகு தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 14 கீழ்கணக்கு நூல்கள். 17வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. கீழே பார்த்தீங்கன்னா நூல்களையும் ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? டி தான் பொருந்தாதது. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். ஞானரதம் என்ற நூலை பாரதியார் எழுதினார். எழுத்து அப்படிங்கிற நூலை சீசு செல்லப்பா எழுதினாங்க. குயில் பாட்டு எழுதியவர் பாரதியார் தான், கண்ணதாசன் கிடையாது. 18வது கேள்வி, பண்ணொடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? பண்ணொடு தமிழொப்பாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை தேவாரம். 19வது கேள்வி, 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? 1000 யானைகளை போரில் கொன்ற ஒரு வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பரணி. தமிழுடைய முதல் பரணி கலிங்கத்து பரணி. 20வது கேள்வி, கிறிஸ்துவ கம்பர் என புகழப்பெறுபவர். கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. 21வது கேள்வி, நற்றினியை தொகுப்பித்தவர் யார்? தொகுத்தவர் கேட்கல, தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பன்னாடு தந்த மாறன் வழுதி. 22வது கேள்வி, திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 133 அதிகாரம் இருக்கும். அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் இருக்கும். இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, அறத்துப்பாலுக்கு எத்தனை அதிகாரம் வரும், பொருட்பாலுக்கு எத்தனை அதிகாரம் வரும், இன்பத்துப்பாலுக்கு எத்தனை அதிகாரம் வரும்னு கேட்பாங்க. அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது, பொருட்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது, இன்பத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது, இதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க. 23வது கேள்வி, பாரதிதாசனார் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? அவரை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை புரட்சி கவிஞர். 24வது கேள்வி, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு ஒரு காப்பியத்தை அழைக்கிறாங்க. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சிலப்பதிகாரம். 25வது கேள்வி, பொறுத்துக. அதாவது சொற்களையும் அதுக்கான பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? மேதினா எருமை, சந்தம் அப்படின்னா அழகு, கோதில் அப்படின்னா குற்றமில்லாத, அங்கனர் அப்படின்னா சிவன். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். 26வது கேள்வி, பொறுத்துக. தொடர்களையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு உரியது. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யலுகை, கொட்டி அழுத்தல்னா மிகுதியாக பேசுதல். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். 27வது கேள்வி, சைவ திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறை? சைவ திருமுறைகளில் திருமந்திரம் என்பது எத்தனையாவது திருமுறையாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 10வது திருமுறையாக இருக்கும். 28வது கேள்வி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். விடையை பார்க்கலாங்களா? விடை திருமந்திரம். 29வது கேள்வி, தவறானவற்றை தேர்வு செய்க.
குமரகுருபரரின் நூல்கள். கீழே 4 நூல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நூல் குமரகுருபரர் எழுதாத நூல், அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வேதியர் ஒழுக்கம், இதை குமரகுருபரர் எழுதலை. கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், சகலகலாவள்ளி மாலை, இது எல்லாத்தையுமே அவர் எழுதியிருப்பார். அடுத்தது 30வது கேள்வி. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன? எந்த பகுதி உடல் நோயை தீர்க்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கேள்வியை கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை வேர்கள். 31வது கேள்வி. முக்கூடர் பல்லு கற்பதன் பயன். முக்கூடர் பல்லுன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள். உழவுத் தொழில் பற்றி அறியலாம், மீன் வகைகளை பற்றி அறியலாம், விதைகளின் பெயர்கள் பற்றி அறியலாம், அனைத்தும். விடையை பார்க்கலாங்களா? விடை அனைத்தும், எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 32வது கேள்வி. சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துலக்குறுத்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம். இந்த வரி எந்த காப்பியத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துலக்குறுத்தனவே. விடையை பார்க்கலாங்களா? விடை சீவக சிந்தாமணி. 33வது கேள்வி. பொருள் தருக. மயரி என்ற சொல்லின் பொருள் என்ன? மயரி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மயக்கம். 34வது கேள்வி. திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள். திருவிளையாடற் புராணத்தில் வரக்கூடிய விருத்தப்பாக்கள் எத்தனை? எத்தனை பாட்டுகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 3363. 3363 பாடல்கள் இருக்கிறது. 35வது கேள்வி. மணிமேகலையில் குறிப்பிடப்படும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலைங்கிறது ஒரு காப்பியம். அந்த காப்பியத்தில் எத்தனை விதமான குற்றங்களை பற்றி சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 10 குற்றங்கள். 36வது கேள்வி. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது? இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். விடையை பார்க்கலாங்களா? விடை திருமூலர். 37வது கேள்வி. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மகாத்மா காந்தியடிகள். 38வது கேள்வி. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலைன்னு குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். 39வது கேள்வி. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்கு உரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள். அதாவது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம்னு ஒருத்தர் நூல் எழுதியிருக்காரு. அவர் இறந்த நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கர் இறந்த நாள் என்றைக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை 1956 டிசம்பர் 6. 40வது கேள்வி. கோட்டோவியங்கள் என்பது என்ன? கோட்டோவியங்கள் என்பது என்ன? விடையை பார்க்கலாங்களா? 3 கோடும் வரைவது. அதாவது நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு, இந்த 3ஐயும் பயன்படுத்தி வரைவது தான் கோட்டோவியம். 41வது கேள்வி. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை. முன்னணியில் எந்த கலை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஓவியக்கலை. 42வது கேள்வி. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர். நாளைக்கு என்னுடைய தாய்மொழி இறக்கும்னா நான் இன்றைக்கே இறந்துடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ரசூல் கம்சதேவ். 43வது கேள்வி. கண்ணுல் வினேனியர் என்று அழைக்கப்பட்டவர். கண்ணுல் வினேனியர் அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஓவியர். 44வது கேள்வி. மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டு இருக்கும் பொருட்கள்.
மோகனரங்கன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய தமிழ் எங்கெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. விடை அனைத்தும். வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி அனைத்துமே வா. அடுத்து 45வது கேள்வி. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார்? திருமண தம்பதிகளை பார்த்து இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஊமை கவிஞர் சுரதா. 46வது கேள்வி. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை. போலச் செய்தல் அப்படிங்கிற பண்பை வச்சு நடத்தப்படும் கலை என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை நாடகக்கலை. 47வது கேள்வி. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல். மதுரை தமிழ்ச்சங்கத்தை பற்றி தமிழ் வேலின்னு ஒரு நூல் குறிப்பிடுது. அது எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்க்கலாங்களா? விடை பரிபாடல். 48வது கேள்வி. முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை. முனுசாமிக்கும் மங்களம் அப்படிங்கிற பெண்மணிக்கும் பிறந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தில்லையாடி வள்ளியம்மை. 49வது கேள்வி. என்றுமுல தென் தமிழ் என்றவர். என்றுமுல தென் தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கம்பர். 50வது கேள்வி கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், 50 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். எல்லா வீடியோவுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து நிறைய பயிற்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, 50வது கேள்வியை பாருங்கள். அந்தமான் என்பது எவ்வகையான மொழின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பொதுமொழி. அதாவது அந்த கூட்டல் மான் அப்படின்னு பிரித்தா அந்த மானை குறிக்கும். அந்தமான் அப்படின்னு சேர்த்தனா அது ஒரு தீவை குறிக்கும். அப்போ இது பொதுமொழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 50 கேள்வியை ரெடி பண்ண உடனே அடுத்த வீடியோ போட்டுடலாம். அடுத்த வீடியோவை போட்ட உடனே எண்டு ஸ்க்ரீனில் நான் லிங்க்கை வச்சிட்றேன். மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த முழுமையான வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.